பெருமான் அந்த சிட்டி வளாகத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக 2 மீனவர்கள் மீன்பிடிக்க வலையோடு செல்கிறார். அவர்களில் ஒருவரை அழைத்த வள்ளல் பெருமான், பெரிய அன்பெனும் வலை வீசினால் உங்களுக்கு ஆண்டவனே கிடைப்பான். நீங்கள் இந்த அப்பாவி சிற்றுயிர்களை அதைக்க செல்கிறீர்கள், பெரிய வலையாக கொண்டு செல்லுங்கள் என்று வள்ளல் பெருமான் போயிட்டு சிறு வலையில வீசி பாக்குறாங்க. மீன் எதுவும் கிடைக்கல. நாளும் அவங்க அதிகமா சமைச்சு 2 நாளும் அவங்க அதே போல போகும் பொழுது அங்கே வள்ளல் பெருமான் அவங்கள பார்த்து, என்ன இவ்வளவு சிறு வலைகளை, தண்ணி சின்னதா இருக்கிற வலையை எடுத்து போறீங்க, பெரிய வலையா எடுத்து போங்க அப்படிங்கிறார். பெரிய கண்ணுடைய வலையா எடுத்து போங்க. இப்படியே 1 வாரம் நிகழ்ந்து வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அவங்க மாற்றி மாற்றி வலைகளை எடுத்து போறாங்க. ஆனா இவர் சொல்லி அனுப்பின நாள்ல ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க மனம் வந்து போய் ஒரு அடுத்த நாள் மீன் பிடிக்க போகும் பொழுது வள்ளல் பெருமான் அங்கே அமர்ந்திருக்க, சாமி எதற்காக நீங்கள் வலையை மாற்றி மாற்றி செல்ல சொன்னீர்களோ தெரியவில்லை, ஒரு மீன் கூட அகப்படவில்லை, எங்கள் வாழ்விலை உணவுக்கே எங்க வீட்டுல பஞ்சம்னா கொஞ்சம் அப்படியே கண் கலங்க சொல்றாங்க. அப்பொழுது வள்ளல் பெருமான் அவர்களை பார்த்து, இந்த உலகம் முழுக்க எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அது போல அதை விட்டுட்டு நீங்க ஏன் கொக்கு போல கடலில் இருந்து மீன்களை கொத்தி திரும்பிய பசியாட்டை கொண்டு வேறு தொழில் பாருங்க. நான் சொன்ன பெருவலை இதுவல்ல, அது அன்பாகிய வலை. அந்த வலை வீசினால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வலை. ஆகவே நீங்கள் இந்த மீன் பிடித்ததை விடுத்து வேறு செயல்கள் செய்யுங்கள், உங்களுக்கு அதற்கான வளம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துறாரு. அதுக்கு பிறகு அவர்கள் மனம் திரும்பி அங்கே போய் அவருடைய தோட்ட வேலையை பார்க்கிறாங்க. அதே சமயத்துல அமாவாசைன்னு ஒருத்தர் அங்க இருந்தவர் அந்த பக்கம் வந்து வள்ளலாரை பார்த்து, சாமி வணக்கம். பார்த்ததும் சாமிகள் அவர் மேல் வர்த்திட்டு, அமாவாசை இப்படி மாட்டை வெட்டி வயிற்றில் புதைக்கிறீர்களே, உங்கள் வயிறு என்ன பிணம் புதைக்கும் புலியா என்று கேட்கிறார். அமாவாசைக்கு ஒன்னும் புரியல, அக்கல கல்வி அறிவு இல்லை. சாமி நீங்க என்ன, நாங்க வந்து மாட்டை புதைப்பதில்லை, கறியெல்லாம் சாப்பிட்டோம், அதுதான் சொல்றேன். புதைக்கும் புதைகுழி எனவும் வயிற்றை நினைத்தாய் அமாவாசை. மாடு செத்தாலும் பிணம், மனிதன் செத்தாலும் பிணம், ஆடு செத்தாலும் பிணம், கோழி செத்தாலும் பிணம், எல்லாமே நாறுகிறது, புழு பிடித்து அழுகி போய் அருவருக்கத்தக்க தன்மையோட உடல்கள் இருக்கு. மனித உடல் எங்கேனும் செத்து போய் கிடந்தால், அதை கொழுத்து கிடந்தால் அருவருக்கும். நீ ஆடு மாடு கோழி இப்படி பன்றி என்று இவற்றையெல்லாம் செத்தால் நாற்றம் அடிக்கும் பிணத்தை சாப்பிடுகிறேன். உங்களை கண்டால் எனக்கு பயமா இருக்கிறது. மீனவர்களையும் உங்களையும் பார்க்கும் பொழுது நான் நடுநடுங்கி போனேன். ஏனெனில் உங்களை பார்க்கும் பொழுது எமதூதர்களே நினைவுபடுத்தார். அமாவாசை கொஞ்சம் யோசிச்சாரு. பெருமானே சாமி, எங்களுக்கு இதை தவிர வேறு தொழில் தெரியாது. தினந்தோறும் ஒரு அறையனா எங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஏதோ ஒரு தொழில் தான், நாங்க ஏன் சாமி போய் மாட்டை திங்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுறோம். உடனே வள்ளல் பெருமான் அவருக்கு ஒரு அறையனா காசு எடுத்து கையில கொடுத்து, இந்த பணத்தை நீ பாதுகாப்பா வச்சுக்க, தினந்தோறும் உனக்கு 4 அணா கிடைக்கும், இனிமேல் கொலை தொழில் செய்யாதே. அந்த அமாவாசையும் மனம் திரும்பி போறாரு, வேறு வேலை கிடைக்கும். அதற்கு பிறகு அவருக்கு அன்னைக்கு 4 அணா பணமா சம்பளம் கிடைக்குது.
அப்படியே தினந்தோறும் அவருக்கு நாளனா பணம் கிடைச்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் வயல் எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காரு. அதுல வழக்கமா 10 தான் நெல் விளையும். ஆனால் இவர் இந்த உயிர் கொலையை நிறுத்திய பிறகு அந்த வயல்ல நிறைய வெள்ளம் வந்துருச்சு. ஒரு ஆண்டு கழித்து அமாவாசை சன்னிதான சாமிகளை பார்க்க வருகிறார். வந்தவர் சாமியிடம், சாமி, நீங்கள் சொன்னது போல் என் நிலம் 5 மடங்கு மகசூல் தந்துள்ளது. இனிமேல் என் வயலில் விளைகின்ற நெல்லில் சரிபாதி தர்ம சத்திரத்திற்கு தருகிறேன் என்று உறுதியளிக்கிறார். வள்ளல் பெருமானும் மகிழ்ந்து எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணை என்கிறார். இது ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சந்தித்தேன் வாழ்க்கையில். கடந்த ஆண்டு வழக்கம் போல எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்னம்பாடிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பது ஒரு மரபாக தந்தையார் காலத்திலிருந்து வச்சிருக்காங்க. பணம் எடுத்துட்டு போறோம். போறப்போ ஒரு டிராக்டர் நிக்குது. அந்த டிராக்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 80 மூட்டை அரிசி கொண்டு போறாங்க உள்ள அந்த சேமிப்பு கிடங்குக்கு. பேசிக்கிட்டு அதுல அமாவாசையின் கட்டளைப்படி குடும்பத்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா டிராக்டர்ல போய் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் எழுதி எனக்கு இந்த வரலாறு அப்ப சடாரி ஞாபகம் இல்லை. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னப்பல அவங்க இது மாதிரி அமாவாசைன்னு எங்க முப்பாட்டனார் ஒருத்தர் இருந்தாரு. நாங்கெல்லாம் புலையர் ஆடு மாடு வெட்டி தின்னுட்டு இருந்தோம். அவர் வள்ளல் பெருமான் அருளாட்சியால அவர் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்கு நான் வந்தோம். இப்ப எங்க சேரியில நாங்க யாருமே இன்னைக்கு 4 தலைமுறை ஆயிடுச்சு மாமிச உணவு சாப்பிடுறது கிடையாது. நாங்கள் விவசாயம் தான் செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்க ஒரு 50 மூட்டை அரிசி இங்கே தர்மசாலைக்கு தரோம்னு சொன்னாங்க. அசந்து போயிட்டாங்க. சொல்றாரு, கேட்டு திருந்தாங்க. அவங்க வாழ்வியல் மேம்படுது. அந்த மீனவருடைய வம்சாவளியிலும் ஆண்டுதோறும் தர்மசாலைக்கு தைப்பூச அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் அன்னம்பாடிப்பு செய்யறாங்க. அதுல அடியே நாங்க போன பொழுது அங்கே அந்த மீனவர்களுடைய குளம் சார்பா அன்னம்பாடிப்பாங்க, பரத குளத்தின் சார்பாக அன்னம்பாடிப்பாங்க. அவங்க பர்வதராஜ குளம்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. அந்த குரூப் சார்பா ஒரு நல்ல சிறந்த அன்னம்பாடி. அப்ப ஒரே ஒரு மனிதன் பக்குவப்பட்டு ஒரு மகான் சொல்றதை கேட்டு தெரிஞ்சுனா அவன் சமுதாயமே நல்வாழ்க்கை அடையும். இதற்கு இந்த 2 சம்பவங்களும் மிக முக்கியமானவை. நாம எவ்வளவு பேர் வரோம், எவ்வளவு பேர் சொல்றோம், கட்டி சொல்றோம். இந்த சீர்கருணிகர்னு ஒரு மரபே இருக்குது. அதுக்குதான் வள்ளல் பெருமான் பிறந்தார். இங்க சேலம் மாவட்டம் இந்த பக்கம்லாம் வந்துட்டீங்களா, அவனுங்களவு பந்த கடை வெட்டுறவன் எவனும் கிடையாது. வீட்டுல வரலாறு படம் மாட்டி வச்சிருப்பான். திருட்டு பசங்க ஏழாடி மகான் பிறந்தாருன்னு வீட்டுல படத்தை மாட்டிக்கிட்டு ஒரு மீட்டிங் நடந்தது சேலத்துல, தெய்வீக கல்யாண மண்டபத்துல. அங்க போயிட்டு அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க பேச. எனக்கு கொடுக்கப்பட்ட தயவு வள்ளலார் கண்ட வாழ்வியல். எல்லாம் ரோடு நெருங்க கருணிகர் சங்க பெருவிழான்னு போட்டு எல்லாம் ஒரே போஸ்ட், வள்ளலார் போஸ்ட் தான், அருட்பெருஞ்சோதி வள்ளலார். அங்க போனா இருக்கிறவன் 75 பேர் கருதிங்கிறவன். அவ்வளவுதான். இந்த சமுதாயம் உருப்பட வேண்டுமானால் நீங்கள் எல்லாம் வள்ளலார் படத்தை தூக்கி நெருப்பில் போடுங்கள், அல்லது மாமிசத்தை தூக்கி நெருப்பில் போடுவதை தவிருங்க அப்படின்னு கண்டபடி திட்டி அடிக்காத குறைய கீழே இறக்கிட்டாங்க. அங்க என்னன்னா அந்த சீர்கருணி, அந்த மரபு சிற்ப சேக்கிழரடிகள் சொல்லுவாரு, ஐயன் அளந்தபடி 2 நாளி நெல்லை அம்பிகை சைவ வேளாளர் எடுத்து கொடுத்து அந்த வேளாண்குடி விளைவித்த நெல்லை
தோட்டம் தோறும் பங்கு வாங்கி அந்த கணக்கு பார்த்து இவ்வளவு வந்திருக்குன்னு வாங்கி இதை கருணையோடும் ஈகையோடும் தர்மம் செய்ய சொல்லி ஒரு மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸை நியமிக்கிறார் இறைவன். அந்த கருணையோடும் ஈகையோடும் இறையர்களால் வாழ்பவர்னு சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்காக அந்த மரபுக்கு சீர்கருணிகர் ஸ்ரீ கருணிகர்னு அப்படி ஒரு மரபு இருக்கு. நீங்க இதுல கூட வள்ளலார் மடத்துல கூட போனா சீர்கருணிகர் கூட ஏதோ அப்படி போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். சங்கம் அப்படி போட்டிருப்பாங்க. சென்னையெல்லாம் இருக்கு. இதுல என்னன்னா சென்னை ஆற்காட்டுக்காரன் அந்த மரபுல இருக்கிறவன் கறி திங்க மாட்டான். ஆனா பொண்ணு கிடைக்கலன்னா இந்த கறி திங்களோட பொண்ணுன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை சில்லி சிக்கனா அது எது சொல்லி அந்த பையனுக்கு ருசி காட்டியிருந்தா முடிஞ்சு போச்சு அந்த மரபு. இப்படி ஒரு இடைநிலைக்கு வள்ளல் மரபினரே இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனையானது. பொண்ணு கிடைக்கலாம் சாதனை இருந்துட்டு போயேன் நான் மரபு பன்மை கிடைக்கிற இல்லையா? ஆக இங்க என்னன்னா, நீங்க வள்ளலார் கதைக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த மரபில் வாழ்ந்தவனே நெறிபட்டு வாழாத வாழ்க்கைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. வள்ளல் பெருமானை உணர்ந்து நாம் வள்ளலுடைய அருட்பாக்களை படித்து வாடும் பொழுது நம் குழந்தைகளையாவது முதல்ல நம்ம ஊட்டத்திற்குனா நாடு திருந்திடும். நம் குழந்தைகள் ஏறேனும் இந்த வழிபாட்டில் இருக்கிற வீட்டு குழந்தைங்க கண்டதெல்லாம் தின்னா டாக்டர் சொன்னா விட்டுறவன், நம்ம சொன்னா விடாதவா இருக்க போறான். சொல்ற விதமா சொல்லணும். இதை தின்னா கொழுப்பேறி போடும் அது இதுன்னு சொல்லி மருத்துவர் வந்து கறி தின்னு செத்து போடுன்னு சொன்ன கறி திங்கிற விட்டவங்களாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கேன். அதனால நம்ம வள்ளல் பெருமானை வழிபடுவர்கள் நம் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் இந்த மாமிச உணவு இதை வேற, இதுல இன்னொன்னு இருக்கு. இந்த எஸ்கேஎம் கோழி பண்ணைன்னு இருக்கு. அவர் ஒரு புத்திசாலித்தனமான வேலை ஆரம்ப காலத்துல செஞ்சார். என்ன ஜெயேந்திர சாமிகிட்ட போய் சொன்னார், இது வந்து முட்டையில இது கோழி அடைகாத்து பிறகுற முட்டை இல்லைங்க, ஊசி போட்டு வர்ற முட்டை. இனச்சேர்க்கையில் வந்தாதான் அசைவம், இல்லைன்னா சைவம் ஒரு குறிப்பிட்டு போட. உடனே ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவரு வந்து பெரிய பெரிய மாதிரி கிடையாது. அவங்களாம் இப்ப இருக்கிறவங்க வேற, அவங்களாமே விமர்சிக்கணும். அவர் வந்து முட்டை சைவம்னு தெரியாதனமா ஒரு இடத்துல சொல்ல, சைவ முட்டைன்னு. இன்னைக்கு நாங்க சைவம் ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவோம். இவ்வளவு கேடுகட்ட சமுதாயமா இந்த தமிழ் சமுதாயம் மாறி போயிடுச்சு. இதை மாற்றுவதற்கு நம்ம கூட யாராவது இந்த குழுவில் இருக்கீங்க சைவ முட்டை சாப்பிட, அதையாவது தவிர்த்து வள்ளல் பெருமானுக்கு ஒரு கைமாறு செய்யணும்னு இங்க பதிவிட விரும்புறேன். ஏன்னா சும்மா கதையை சொல்லி 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 வள்ளலார் அப்படி வாழ்ந்தார், வள்ளலார் இப்படி வாழ்ந்தார். அவர் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய அருட்குருநாதர் ஞானாசிரியர் அப்படின்னு போட்டிருக்கிற நிறைய பேர் எனக்கு தின்னு மீன் கறி தின்னுடுவான். இன்னைக்கு சைவ சாமியார் ஆகி சைவ மடம் எல்லாம் கட்டிட்டான். அவன் தீட்சையெல்லாம் கொடுக்குறான், சைவ தீட்சையெல்லாம் கொடுக்குறான். அப்ப அவனுங்களே இந்த திருட்டு பசங்க கரியே வாழ்வியலா பொண்ணவெல்லாம் திருந்தி குருநாதர் ஆகக்குள்ள ஒரு குடும்பத்துல ஒரு மரபில் பிறந்து அவங்க மரபு பண்புக்கு மார்பாக மாமிச உணவு தின்னுக்கிட்டு உங்க சாமி ராமலிங்க சவுடீஸ்வரர், ஏண்டா ராமலிங்கர் சைவமாச்சு, ஏண்டா வீட்டுல அவ்வளவு சூப்பரா கறி குழம்பு ஊர் மணக்க செஞ்சு சாப்பிடுறீங்கன்னா சண்டைக்கலாம். வைத்தியநாதர் எங்க குழந்தைங்க வேண்டாம், வைத்தியநாதர் எங்கடா கோழி எடுத்தாருன்னா சண்டைக்கு வராங்க. ஏன்னா இங்க யாருக்கும் குலதெய்வம் அதனுடைய சிறப்பு, குலதெய்வம் வந்து சைவமா அசைவமா ஒண்ணுமே தெரியாது. ஆனா குலதெய்வத்துக்கு மொட்டை அடிவாங்க வேணா, அவங்க சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்க போறோமா, என்னது குலதெய்வத்துக்கே மொட்டை அடிக்க போறேன். அதனால ஏன்னா நாளைக்கு வள்ளல் பெருமான் நாளைக்கு அல்லது நாளான்னைக்குள்ள அவர் வள்ளல் பெருமான் வந்து ஜோதியில் கலந்தாரா காற்றில் கலந்தாருன்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து ஏன்னா வள்ளலார் வந்து கதவு திறந்து வந்து அவருடைய அறையில் இருக்கிற விளக்கை கொண்டு வந்து வெளியே வச்சு இதில் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க, இங்க உட்கார்ந்து நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னா சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறார். அவர் கதவை சாத்திட்டு கதவை 3 நாட்களுக்கு திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வள்ளல் பெருமான் கதவை சாத்திட்டு உள்ள போனவரு இந்த
தன் உடலை நெருப்புல பிரிச்சிருந்தா கொஞ்சமாவது எச்சங்கள் இருக்கும். நெருப்புல எதிரிஞ்சாலும் சாம்பல் மிச்சம் இருக்கும். அல்லது அவர் போட்டு இந்த கட்டை செருப்பாவது இருக்கணும். உடல் தானே அந்த ஜோதி ஆகுது, கட்டை செருப்பு ஜோதி ஆகுமா? அது ஒரு கேள்வி இருக்கு. ஆடை எப்படி உடலை பிரிச்சு விடலாம், பஞ்சபூத கலப்பு. ஆடை வெறும் மண்ணால், மண்ணுதான் ஆகும், அதுக்கு உயிர் கிடையாது, காற்று கிடையாது. அப்ப வள்ளல் பெருமான் ஜோதியானாரா, காற்றில் கலந்தாரா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்னங்க சுப்பிரமணியம் ஐயா? ஐயா, காற்றில் கலந்தாருதான் நான் நினைச்சேன். நம்ம கூட அன்னைக்கு சொன்னேன். நீங்க சொன்னா நாங்க எப்படி நம்புறது? ஏன்னா ஜோதிக்கு போகணும், ஜோதியை வழிபடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அது ஜோதியில் கலந்தாருன்னு எங்கேயுமே நமக்கு இல்லைங்களா, செய்திகள் வரல. அதெல்லாம் காற்றில் கலந்தாருங்கிறத நாங்க எடுத்துக்க வேண்டியது இருக்குதுங்க. இல்ல, காற்றானாதான் எல்லா உயிர்களும் போக முடியும். நெருப்பானா போக முடியாதுங்க. காற்றாகி எங்கும் கலந்தாய் போட்டு. ஏன்னா காற்றுகள் கிடையாது, பிரபஞ்சம் முழுக்க ஒரே காற்று மண்டலம் இல்லைங்களா? ஆமாங்கய்யா, அந்த காற்றாயும் கலந்தாய் போட்டு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எடுத்து சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன விளக்க வேணுங்கய்யா? அதனால இன்னைக்கே முத்தி கொடுத்துடலாங்க கேட்டேன். அவர் சொன்னதுக்கு பிறகு நமக்கு என்ன, அந்த அருளாளர் சொல்லிட்டாரு. நான் காற்றாகி கலந்து அன்னைக்கு உங்களை கேட்டேன், என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வச்சீங்க. இப்ப என்னையே கேள்வி கேட்கறீங்க, இருந்தாலும் காற்றாகி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். அவரும் மத்தவங்க எல்லாம் ஜோதி ஆயிட்டாருல, நம்ம பாரதியம்மா, இந்த கைலாஸ், தேன்மொழி அம்மா, ராஜையா எல்லாரும் வினோத். ஐயா எனக்கு தெரியல ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அத பத்தி எனக்கு வல்லவரை பத்தி என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. சைவத்தை பத்தி அப்புறமா லாஸ்டா சொல்றேன், நீங்க பேசுங்க ஐயா. என்ன கண்ணு? சைவத்தை பத்தி நான் சொல்றேன் ஐயா. நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம கூட யாருன்னா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நான் சாப்பிட்டு இருந்து விட்டுட்டேன் ஐயா. நீங்க சொன்ன போல யாரும் சொல்லி தரல, எனக்காவே தோணுச்சு. ஐயா ருத்ராட்சம் போட்டுன்னு சாப்பிட்டு தான் இருந்தேன், அவுத்து வச்சுட்டு அப்புறம் குடிச்சிட்டு போட்டுக்குவேன். ஆனா இது அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா 3 வருஷம் ஆயிடுச்சு, சுத்தமா முட்டையும் சாப்பிடுறது, நான்வெஜ்ஜும் சாப்பிடுறது இல்லை ஐயா. நான் ஏன் சைவ முட்டை தான் சாப்பிடுறது? பசங்க அக்கா சொன்னாங்க, அம்மா முட்டை சாப்பிடுமா, அது சைவம்னு. எங்க வீட்டுல இல்ல, அது நான்வெஜ் தான், நீ சாப்பிடாத அப்படின்ட்டாரு. நான் சாப்பிடுறது இல்லை. பரவாயில்ல, ஒரு உண்மை விலங்கு குரூப்ல இருக்கீங்க. எங்க வீட்டுல சொன்னாரு, நீ சுத்தமா விட்டுட்ட, முட்டை சாப்பிட்டா நான்வெஜ் கணக்குதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சாப்பிடல, வேண்டாம் எனக்கு, நான் காய்கறியும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அவர் சரியாதான் சொல்லியிருக்காருங்கம்மா. சரிங்க, நன்றி ஐயா, அவங்க சொல்றேன். பரவாயில்ல. ராஜு எப்படி? ராஜே தெரியல ஐயா, ஐயா பத்தி, அவரை பத்தி எனக்கு தெரியல. இப்போ கலந்த நிகழ்ச்சி இருக்காங்க தெரியலையே. ஐயா ஐயா நான் 25 வருஷம் ஆச்சு ஐயா. நான் எப்போ முதல்ல கோயிலுள்ள வந்தேன்னா அப்பயே விட்டேன்யா. எதை? சைவத்தை விட முடியாது ஐயா. சைவத்தை விட்டா உயிரே விட்ட மாதிரி. அசைவத்தை தொடர்றது கூட கிடையாது. அசைறது கூட கிடையாதா? என்னங்க ஐயா, அசைறது கூட கிடையாதா? என்ன அப்படி இல்லையா? நான் செஞ்சு கொடுக்கணும் ஐயா, நான் தொட்டு செஞ்சு கொடுக்குறேன், பொய் சொல்லல. சரி, வீட்டுக்கு செஞ்சு தரேன், பசங்க அவரை சாப்பிடணும் இல்லையா? இல்லம்மா, அது மட்டும் இல்ல, அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஈரோட்ல என்னுடைய தீவிர சைவர். அவர் என்வி சாப்பிட்டுட்டு இருந்து அப்புறம் வெஜிடேரியன் ஆயிட்டாரு. எல்லாம் வாங்கி சிவ பூஜை எல்லாம் எடுத்து திரும்பிட்டாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடையில போய் வாங்கி பொரியல், வறுவல், அவியெல்லாம் ஏதோ பண்ணுவாரு. பண்ணிட்டு டைனிங் டேபிள்ல எல்லாம் உட்காந்து இவரே பரிமாறிட்டு, இவர் கொஞ்சோண்டு பொட்டுக்கடை சட்னியும் தயிர் சோறு வச்சு அவங்க கூட சாப்பிடுவாரு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நான் போயிட்டேன். என்னங்க என்ன ஐயா, அவங்களுக்கு அது கறி, அவங்களுக்கு கடவுளை அவங்கள அதை திங்க படைச்சிட்டாரு, திங்கிறாங்க. என்ன வர நேரம் வந்துச்சு, நான் திரும்பிட்டேன். என் கைப்பக்கம் நல்லா இருக்குன்னு என் மிஸ்ஸஸ் செஞ்சு கொடுக்குறேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாமி அவங்களையும் நெறிப்படுத்துவாருன்னு சொன்னாருங்க.
சிவா. ஒரு 15-20 வருஷம் ஆனதான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. லவ் மேரேஜ். அந்த பிள்ளை பெரிய சைவம். அவங்க குடும்பமே வேற லெவல் சைவம். திருச்சிராப்பள்ளியில இருந்து கட்டிட்டு வராங்க. சைவமா வந்துட்டாரு. பொண்ணு இவங்க கறி எடுத்துலாவது வாந்தி எடுத்துட்டு கிடக்குமா. குடும்பமே சைவமாயிட்டு ஒழுக்கமா இருக்காங்க. இல்ல சாமி வந்து எப்படி எல்லாம் மாத்துறாரு பாருங்க. உணவினால் பழக்கத்துக்கு என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க ஐயா, நீ செய்யலையே, உனக்கு சாப்பிடணும்னு தோணலையா, எப்படி செய்யற, டேஸ்ட் எப்படி பாக்குற, அதுக்கேற்ற மாதிரி யாரா வந்துருவாங்க, கொடுக்க டேஸ்ட் பாக்குற உரைக்குதாங்க. செய்து முடிச்சுட்டு இதே போல எனக்கு ஒரு சாதம் செஞ்சுக்குவேன், இல்ல குடிக்கணும் வெயில பால்லையே குடிச்சுக்குவேன். இன்னைக்கும் செஞ்சா விட்டுட்டேன், நான் சாப்பிடலாம் செஞ்சிருக்கேன், எனக்கு வெஜ்ஜு சாப்பிட போறேன் அப்படின்னு செஞ்சேன். நீங்க அமாவாசை மாதிரி ஆயிட்டீங்கன்னு வச்சீங்களேன். உங்க குடும்பம் அமாவாசை குடும்பத்தின் வாரி வள்ளலாருடைய தர்மத்தை ஏதோ ஆண்டுக்கு 2 சிப்பாது வாங்கி கொடுக்கிற அளவு இறைவன் அருள் செய்யட்டும். கண்டிப்பா ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம். சரி, வள்ளலார் பெருமாள் மாதிரி என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் குடும்பம், அது போல ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் இதை சொல்லுவேன், 4 பேர் இது போல சொன்னா போல எனக்கு இது போல அறிந்தது என் குடும்பம் இப்படியாச்சும் நான் சொல்லுவேன் ஐயா. சிறப்பு சிறப்பு, பரவாயில்ல. சரிங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. யாருக்குமா பேசுங்க. கைலாஸ் ஐயா ஐயா நமச்சிவாய வாழ்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுங்கய்யா. சரி, வண்டி ஓட்டுங்க. தேன்மொழி அம்மா, ஐயா நேற்று எல்லாம் வந்திருந்தாங்க ஐயா அண்ணாபிஷேகத்துக்கு. தேன்மொழி அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்க. நேற்று ரொம்ப நல்லா சிறப்பா நடந்தது. இறைவனர்களால உங்க ஆசீர்வாதத்தால நல்லபடியா சிறப்பா நடந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷம். இறையர்கள் தான். ஆமாங்க ஆமாங்க. இன்னைக்கும் வள்ளலார வந்து இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கேன். அது சரிங்க. வள்ளலாறு நாளைக்கு முன்னிலைக்கார நாளைக்கு காட்டில் தெரியல. கொஞ்சம் இருக்கிறவங்க இந்த குரூப்ல கொஞ்சோண்டு யூடியூப்லாம் பார்த்து செய்தி சேகரிக்கிறவங்க யாராவது இருந்தா கூகுள்ல போயிட்டு வள்ளலார் ஜோதியானாரா காத்தானார்னு யோசிச்சுவீங்க. சரிங்க. நீங்களே சொல்லிடுங்க ஐயா, வள்ளலார் காட்சியானாரா ஜோதியானாரா. அது எனக்கே தெரியல, நான் தான் நேர்ல இருந்தா பார்த்தேன். அப்படிங்களா? இல்ல நீங்களே உட்காந்து சர்ச் பண்ணி நீங்களே யோசிச்சு நீங்க சொல்லுங்க ஐயா, நான் தெரிஞ்சுக்கிறோம். ஐயா இதுக்கு ஒரே சான்று அப்புறம் சொன்னது நீங்களே சொல்லிட்டீங்க. காட்டுறாங்க கலந்த, அதனால அது போல நீங்களே சொல்லிடுங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறோம். இவர் அந்த நிலை அடையத்துக்கு முன்னால ஒரு நல்ல சொற்பொழிவு இருக்குங்கய்யா. அது இன்னைக்கு சூழ்நிலை நேரங்காலம் ஒத்துழைக்கு. நாளைக்கு சொல்லுங்கய்யா, நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு நான் ஒசூர் போனேன், என்னவோ தெரியல. சரிங்க, வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுங்க. வள்ளல் பெருமான் எப்ப வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து அடுத்தது வந்து நம்ம சைவ சித்தாந்தம் போலான்னு இருக்கீங்க. சரிங்க. சைவ சித்தாந்தம் ஏதோ ஒரு மலைப்பான செய்தி மாதிரி மக்களை சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. சரிங்க சரிங்க. பதி பசு பாசம் பசி, பதியின் முதிர்நிலை, பசுவின் தாழ்நிலை, அதுன்ட்டு புரியாத வார்த்தைய சொல்லி ஞானே அவங்களின் அது இதுன்னு குழப்பம் குழப்பிட்டு இருக்காங்க. அதனால சாதாரண மனிதர்களும் எளிதில் புரிந்து கொள்ற மாதிரி நம்முடைய தேவாரத்தில் உள்ள பாடல்களை வைத்தே வந்து நம்ம உமாபதி சிவாச்சார் வந்து தேவார அருள்நிறை திரட்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மிக தெளிவா சித்தாந்தத்தை பதிவிட்டு இருக்காரு. வள்ளலுக்கு முத்தி கொடுத்த பிறகு அடுத்து நம்ம முத்தி அடைய நம்ம ஆய்வு செய்யணும் இல்ல. இப்ப காசு மயமாக்கிட்டாங்க ஐயா. இப்ப சைவ சித்தாந்தம் இப்ப காசு ஆக்கிட்டாங்க. ஓஸ்ல நீங்க ஓஸ்ல ஸ்கோர் போட்டாதான் சைவத்துக்கு வர வேண்டாம், நீங்க சைவத்துக்கே வர வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கோயில்ல நேற்று சிவன் கோயில் நீங்க நடத்த காட்டீஸ்வரர் கோயில்ல. சரிங்கம்மா. நீங்க ராஜு ஐயா வாட்ஸ்அப்ல இதுல குரூப்ல போட்டுருக்காரு, பாத்துட்டு நினைச்சா ஐயா, பாத்தீங்களா? இல்லைங்கம்மா, இனிமேதான் பாக்கணும்.
நான் இல்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் இருங்க, நான் ராஜா சொல்லி. ராஜா அனுப்பிச்சிட்டாப்புல. இல்ல நான் அனுப்பிச்சிட்டேன் நான் நேத்து. கோவில சொன்னாரு பிரதோஷம் ஆரம்பிச்சது நீங்க தான், இது போல இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் ஐயாவாலன்னு உங்களை சொன்னாரு நேற்றுக்கு. அங்க நிறைய பேர் அடியாங்க இருந்தாங்க சொன்னாரு. ஐயாவால உள்ள இருக்காருல்ல விஸ்வநாதர், அந்த ஐயாவால உள்ள இருக்கிற ஐயா ஆரம்பிச்சு வச்சது நீங்க ஐயா, உங்களை சொல்லணும் ஐயாவால. சிவ சிவா. நேற்று எல்லாம் ஒண்ணு போல சிவாய் நாம சாரி கட்டிருந்தோம். நல்லா இருந்தது. ராஜீவ் வேற லெவல்ல கலக்குறாங்களாட்டிருக்கு. ஆமாங்கய்யா, அது நான் இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கய்யா. நான் வீடியோ கட்டி போட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், திருவாசகம் படிச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, சிறப்பா இருந்தது. அப்பா நான் எது பத்தி சொல்றேன் ஐயா, படிக்கும் போது பேசும்போதுலாம் அங்க ஐயா இருக்கா அடியார்கிட்ட சொல்றேன். இப்போ நாங்க கிளாஸ்ல இருக்கிறோம், ஐயா நிறைய சொல்றாரு, கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க சந்தேகம் எல்லாம் கேட்க வர்றது இல்ல, ஐயா சொல்றத புரிஞ்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம்னு சொல்றேன் ஐயா. நான் இவர் ராஜையா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்காரு, நானும் கோயிலுக்கு குறைச்சு சொல்லுவேன். சரிங்கம்மா, அதான் நல்லதே நடக்கட்டும். தேன்மையாமலுக்கு வந்தாங்க ஐயா அடையாளத்துக்கு. தம்பி சொன்னதுல அம்மா சொன்னாங்க. திருமணமலைக்கு வந்தாங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்துட்டு சாப்பிட வச்சு அமைச்சு கொடுத்தாங்க. ஓ சரி சரிங்க. நான் வந்தா மட்டும் பின்னிமல் கேண்டீன் ஏரியால யாரும் எனக்கு போறேன். நீங்க வாங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா, தயவு செய்து நீங்க வரணும். அகரவாரத்துக்கு நீங்க வரணும், உங்களை பாக்கணும், நாங்க ரொம்ப ஆசையா இருக்கு ஐயா. இறையர்கள் கூட்டி வைக்கிறப்ப திடீர்னு சொக்கர் வருவாரு. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா திடீர்னு வந்துருங்க ஐயா, ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. ஐயா சிவனை பார்த்த மாதிரி உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுவோம் நீங்க வந்தீங்கன்னா. இதுக்காக நான் ஜடாமுடி புளி தோட்டல கட்டிட்டு வரோம் ஐயா. நீங்க சொற்பொழிவு நீங்க பேசுறதே எங்களுக்கு அதுவே பெரியது, உங்க நேர்ல பார்த்தா இன்னும் பெரியது ஐயா. நாங்க போன்ல பாத்துட்டோம் உங்களை, நீங்க ஒரு வீடியோல வந்திருந்தீங்க ஐயா, குரூப்ல பார்த்தோம். ஐயா நீங்க வந்ததுமே நீங்க திடீர்னு அப்படியே வந்துட்டா எலும்பிச்சு பழம் வாங்கி லைன் கட்டிட்டு வாங்க. அதனால எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் ஆயிருச்சு. அது நினைச்சா இப்ப கூட நினைக்கிறேன் ஒரு வாட்டி. சிவா சிவா. சுப்பிரமணிய எதை சொல்ல வந்தாங்க? தடையில் பிறையும் சாம்பார் பூச்சும் உடையும் கொண்ட ஒருவன் என் குலங்கிற மாதிரி நீங்க வந்து சடாமுடியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன திரைக்கு பதிலாக நெற்றி நிறைய திருநீர் பூசிருக்கிறீங்க, அதோட என்ன இங்க வேணும் உடைக்கு? அன்னைக்கு பார்த்தது பார்த்தேன் உங்களை. நீங்க ஐக்கன்ல வர்றதை விட அன்னைக்கு முதல் பேசும்பொழுது ஒரு தடவை வந்தீங்கல்ல, அப்ப நான் தடையில் திரையும் சாம்பல் பூச்சும் அந்த அழகா பூச்சிருக்கிறீங்க. இதுக்கு மேல என்னையா நமக்கு சின்ன வேணும், வேற எதுவும் வேண்டியது இல்லைங்க. கண்டிப்பா நன்றி ஐயா. எனக்கு ஒரு டவுட்டு. போன வருஷம் எனக்கு சிதம்பரத்துல நிறைய நிகழ்வு எல்லாம் நடந்தது, நிறைய விஷயம் நிறைய நடந்தது. அதுல எனக்கு ஒண்ணு மட்டும் உறுத்திட்டு இருந்தது. அது நான் யாரு கேட்டாலும் யாரும் சரியானபடி பதில் சொல்ல அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது டவுட் இருந்தது. என்னன்னாக்கா ஒரு பாட்டு எனக்கு வந்தது, என்ன கொடுத்தார் தில்லை அம்பலத்தார் தன்னையே கொடுத்தார் பொன்னம்பலத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேண்டியதானே அருமையான கவிஞன் ஆயிட்டியே. இல்லைங்க ஐயா, எனக்கு அது எனக்கு ஒரு அதிசயமாவே அந்த பாட்டு எனக்கு அது வந்தது. இல்லை உண்மை அது அதாவது ஆழ்ந்த இறை வழிபாட்டுல போகும்பொழுது கவி எழுதும் திறன் சில டைம் நேரும். அது அப்பவே எழுதி வச்சா அது வேற லெவல் ஆயிடும். ஆமா, இப்ப இந்த பாட்டு ஒலி எனக்கு வந்தது. அப்போ எனக்கு இறைவன் என்ன சொல்றாரு, அப்படி தன்னையே கொடுத்தாரு அப்படின்னாக்கா இறைவனை நம்மளுக்கு கொடுத்தாரா இல்ல நம்மளே நம்மளுக்கு கொடுத்தாரா? இப்போ இது இறைவன் வந்து தன்னை நமக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. இது கொடுக்க முடியும், உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வேற ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். சரி சரிங்க. இல்ல எதுக்கு எனக்கு டவுட் வந்துச்சுன்னா, இப்போ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேற்றுக்கு கண்ணாடியில நம்மளே பார்த்தாக்கா அது நம்ம தானே அது போல நம்மளே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் போது அப்போ நமக்கே நம்மள அவரு கொடுக்குற மாதிரி இதுன்ட்டு எனக்கு அப்பத்துல போன வருஷத்துல இருந்து எனக்கு அது ரொம்ப இருந்தது. நமக்குள் இருக்கும் இறை தன்மையை காட்டுவார், முகத்துல டேஜஸ் கொடுப்பார். ஓ
சரி நான் பார்த்தா பிறந்த ராஜி கேடியாட்டு இருந்தாப்புல இப்ப பாக்க ராஜி சாமியாராட்டம் அதனையே பார்த்துட்டாரு இல்ல. ஆமா ஆமா எனக்கே நான் உன்னை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருக்கேன்டா. ஐயா ஜீவ சிவா ஏங்க ஐயா ஐயோ கெட்டது ஐயா எனது ஒன்றும் இல்லையா வர்ற மாதிரி இருக்க. ஐயோ ஐயா அதாவது நான் ஏது எனது ஏது நானும் இல்ல எனது ஒண்ணு இல்ல எல்லாம் இறைவன் ஏதாவது நடிச்சிட்டு இருக்காரு ஐயா. எனக்கே தெரியல. ஆனா நிறைய அதிசயம் நடந்துட்டே இருக்கு. அதுல அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். நல்லபடியா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. சரிங்க. எல்லோருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மீனாட்சி சுப்ரமணியன் திருவுருள் உண்டாகட்டும். மீண்டும் திருவருளா நாளை சந்திப்போம். வள்ளலாக நாளைக்காவது என்ன அவருடைய கடைசி சொற்பொழிவு நிறைய வேற லெவலானது. இதெல்லாம் திரட்டி வச்சிருக்கேன். இல்லைன்னா இப்பவே முத்தி கொடுத்துருவேன். ஆனா அவர் கடைசியா பேசுறது என்னன்னு அவருக்கு தெரியணும்ல. ஆமாங்க தெரியணும். அது தெரிஞ்சாதானே நான் பேசி கிடைக்கும். அப்பதான் நீங்க கொடுக்குற புக்ஸி அப்பதானே எங்களுக்கு புரியும். அதுக்குதான். ஆமாங்க உண்மை உண்மை. அவர் ஏன் அப்படி தன்னை பிரிச்சுட்டாருன்னா அதுக்கு நிறைய புனைந்துரை கட்டுரைகள்லாம் இருக்கு. அப்படி கிடையாது. தெளிவாதான் போய் தன்னை மறைச்சிட்டு இருக்காரு. அதனால அது நாளைய பதிவிலே அதை சிந்திப்போம். சரிங்கய்யா சரிங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய்.